அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இன்னொரு வரைக்கும் என் தந்தை கூட பாராட்டுறோம் ஏசப்பா. அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளும் ஜெபத்தில் நாங்கள் இன்னும் முழு இதயத்தோடு நாங்கள் ஆகப்படுறதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்படி நீங்கள் தேர்வு பண்ணுறீங்கன்னா எங்கள் பாராட்டு கொடுங்க. எங்கள் பள்ளிநிலையத்தை ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நமது திருச்சபை ஆய்வுக்கும் திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய விதமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா நம் ஜெப வாழ்க்கையை ஆழப்படுத்துது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், பாவத்திலேயும் சோதனை செய்வது உங்களை குறித்து வேறாயிருக்கிறது. இதெல்லாம் சொன்னா மொத்தம் 4 விஷயம் இந்த வசனத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் கொடுத்துருக்காங்க. தேர்டு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுல ஃபோர்த் நம்ம அறிமுகமா ஒன்று இருக்கு. என்னன்னா இப்படியெல்லாம் நீங்க செய்வது கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை கொடுத்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஸோ தேவனுடைய சித்தம் என்றது 4வது வார்த்தை. ஸோ இந்த சாப்டர் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா தெசலோனிக்கேயர்ல புதுசா நியூ பிலீவர்ஸ்க்கு நம்ம கிறிஸ்துவம் இந்த மாதிரி இயேசுவோட சித்தத்தை நம்ம பின்பற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சாப்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். ஸோ இதுக்கு நம்மளோட அடிப்படை வசனம் என்னன்னு பார்த்தோம்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஸோ திரும்ப அந்த சந்தோஷமா இருங்கள்ன்ற வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கலாம், டிப்ரெஸ்டா இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கலாம். நம்மளோட வீணான எண்ணங்கள் நம்ம ஆட்கள் போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷமா இருக்க நம்ம கற்றுக்கணும். அது எப்படி கற்றுக்கலாம்னா நம்ம முன்னாடி நம்ம இவ்வளோ ஒரு நம்ம நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்துருக்கோம். பட் அப்படி இருக்கும்போது முன்னாடி நம்ம ஏசப்பா நம்ம இவ்வளோ நம்மளை தாண்டி நம்ம கிளியர் பண்ணி ஏசப்பாத்து இதையும் நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பாரத்தை போட்டு நம்ம ஜெயித்து விசுவாசிக்கிறது சந்தோஷமா இருக்க நம்ம கற்றுக்கணும். ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம சொல்லுங்க, ஜெபம்ன்றது நம்ம வாழ்க்கையில என்ன, ஏன் நம்ம ஜெபம் பண்றோம்? ஏசப்பா நம்ம பேசுறது கம்யூனிகேஷன். அப்புறம் நன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபம் பண்றோம். ஸோ நம்ம இப்படி ஜெபம் பண்றதுன்றது நமக்கும் ஏசப்பாக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் ஆழமா நம்ம பில்ட் பண்றதுக்காக. ஸோ நம்ம ஜெபம்ன்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில. அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம், ஏசப்பாக்கு பதில் பெறணும் என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுல ஏசப்பா கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க பைபிள்ல. என்னன்னா அதிகாலையில ஜெபம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவர்
அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களுக்கு மட்டுமல்ல, சோதனையான காலங்களிலும் நம்ம வந்து நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம ப்ரேயர் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா, ஏசுப்பா எனக்கு சரியில்லை, அது எனக்கு கொடுங்க, இது எனக்கு கொடுங்கன்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். பட் என்னைக்காச்சும் நம்ம ஒரு நாள் எனக்கு வந்து நீங்கள் நான் கேட்டதுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியும் என்னைக்காச்சும் நம்ம பண்ணிக்கணுமா, பண்ணிக்க மாட்டோம் முக்கால்வாசி நாள். ஸோ என்ன வேணால் சுச்சுவேஷன் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரேயர் பண்ண நம்ம தேங்க்ஸ் சொல்ல நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் ரோடோவில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து தங்க வீடு கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்கள காட்டிலும் நம்ம வந்து மேன்மையாக தான் நம்ம தேசப்பாடம் வச்சுருக்காங்க. அதை முடிச்சு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். சில பேர் வந்து 3 வேளை சாப்பாடு இல்லாமல் வெறும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு 3 வேளையும் சாப்பிட்டோம், நம்ம கேட்டதுக்கு அதிகமாகவுமே நம்ம வந்து சாப்பிட்டு தான் இருக்கோம். நல்லா தேசப்பாடம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கணும் எப்பயுமே. இது முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய சித்தம்ன்ற மாதிரி நாம் பார்க்கணும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு ஒரு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய சித்தம் அதுதான் என்ன, நம்ம மேலே காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்ன, நம்மளை குறித்து ஏசப்பா என்ன சித்தப்பட்டிருக்காங்க, தேவனுடைய சித்தம் சொல்லுங்க. ஊழியம் பண்ணுங்க, அப்புறம் ஏசப்பா பற்றி சுவிசேஷமாக இருக்கணும். ஓகே, சார் நம்ம வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லியிருக்காங்க. நம்மளை குறித்து ஏசப்பாவோட சித்தம் என்ன அப்படின்னு, சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுப்பா வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதிகாரத்தில் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சபை மக்களுக்கு ஏசப்பா ஒரு திருடனை போல வருவாங்கன்ற மாதிரி நம்ம 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி ஏசப்பா திருடனை போல வரும்போது நம்ம வந்து திட்டிவிடக்கூடாது. நம்மளுமே வந்து நம்ம ஆயத்தமாக இருக்கிற ஏசப்பாங்க. ஸோ அதனால இந்த பேஸ் பண்ணி ஃபுல்லாக சொல்றது நம்ம காஸ்பிள் என்னன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3மே குற்றமற்றதாக இருக்கும்போது நம்ம வந்து காக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஸோ இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேர்ட் ஃபுல்லாகவே வந்து ரிஜாய்ஸ் எவர்மோர் அப்படின்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நெக்ஸ்ட் ப்ரே வித்அவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லாஸ்ட் என்ன சொல்றாங்க, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் ஃபார் திஸ் இஸ் தி வில் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கன்சர்னிங் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கன்சர்ன் அப்படின்னா நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க, அக்கறைன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக நம்ம யார் மேலே அக்கறைப்படுவோம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, பிடிச்சவங்க, ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டான பர்சன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்படி தான் நம்ம அக்கறைப்படுவோம். ஸோ அப்போ ஏசப்பா நம்ம மேலே அக்கறை வச்சு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்ன பண்ணணும், குற்றமற்றதாக இருக்கிறதை நம்ம காக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்னன்னா, 3 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து என்னன்னா, ஏசப்பாவே நம்ம நிறையா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வசனத்தை வச்சு நம்ம கேட்கணும். இப்போ வந்து நான் சொன்னேன் எதுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், வைஸ் ப்ரேயர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து பைபிள் வாசி சொல்லியிருப்பாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் மற்றும் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்றாங்க. ஸோ ஏசப்பாவோட நாமத்தில் நம்ம என்ன கேட்டாலும்
நண்பர்களை ஒரு வழியாக